வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து 4 டீமாக பிரிச்சிருக்காங்க. ஒரு டீம் வந்து டெல்டா தமிழ், அந்த டீமுக்கு வந்து மிஷ்கின் கேப்டனு, அவர் தான் ஜட்ஜு. அதுக்கப்புறம் கொங்கு தமிழ் அனுராதா ஸ்ரீராம், அந்த டீமுக்கு கேப்டன், அவங்க தான் ஜட்ஜு. மூன்றாவதாக சென்னை தமிழ், அந்த டீமுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் தமன், அவர் தான் கேப்டன் அண்ட் ஜட்ஜு. ஃபோர்த் வந்து எங்கும் தமிழ் உன்னிகிருஷ்ணன், கேப்டன் அண்ட் ஜட்ஜு. முதல் நாள் வந்து 4 சிங்கர்ஸ் பாடினாங்க. அந்த 4 பேருமே ஒவ்வொரு அணிக்கு அனுப்பப்பட்டாங்க. ஸோ இப்போ 2வது நாள் சண்டே எபிசோடு, ஆகஸ்ட் 3 சண்டே எபிசோடுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த சண்டே எபிசோட்ல மொத்தம் 7 பாடகர்கள் பாடினாங்க. முதல்ல பாடினது வந்து தவசீலி. இந்த தவசீலி வந்து யாரோட பாடினாங்கன்னா அஜய் கிருஷ்ணா வந்து உதித் நாராயண் மாதிரி பாடக்கூடிய ஒரு சிங்கர். இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. அதுல வந்து தவசீலி வந்து முதல்ல பாடினது வந்து மஸ்காரா அந்த பாட்டை பாடினாங்க. ரொம்ப பிரமாதமா பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கு. என்னன்னா அனுராதா ஸ்ரீராம் மாதிரியே பாடக்கூடிய ஒரு திறமை இருக்கு. அவங்க அப்படியே பாடினாங்க. சொக்கத்தங்கம் படத்துல இருந்து என்ன நினைச்சேங்கிற பாட்டை அப்படியே 100% அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல பாடின உடனே எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. என்னையா இந்த பொண்ணு அப்படியே பாடுது அப்படின்னு சொல்லி பெரிய அப்ரிசியேஷன் கிடைச்சிது. எல்லாருமே அவங்களுக்கு லைட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து சென்னை தமிழ் டீமுக்கு அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ சென்னை தமிழ் டீம் அப்படின்னாலே அது தமன் டீமு, அந்த டீமுக்கு அவங்க போயிருக்காங்க. அடுத்ததா சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் திவாகரோட சேர்ந்து பாலப்பிரியா. இந்த பாலப்பிரியா பாடின பாட்டு என்ன அப்படின்னா கச்சேரி கலை கட்டுதடி அப்படிங்கிற பாட்டு, கச்சேரி ஆரம்பம் படத்துல இருந்து. இது முகேஷ் அகமத் பாடின பாட்டு. ஸோ இந்த பாட்டை 2 பேருமே வெகு சிறப்பாக பாடினாங்க. இவங்களுக்கு 4 லைட்டுமே கிடைச்சது பாலப்பிரியாவுக்கு. ஸோ இந்த பாலப்பிரியா பாடினது வந்து இதுல என்ன விசேஷம்னா, ஜட்ஜஸ் வந்து பாடுறதை கேட்டு நல்லா பாடுறாங்களா பாடலையா, எதுல இம்ப்ரூவ் பண்ணணும், எது சிறப்பா இருந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம டைரக்டர் மிஷ்கின் இருந்தாலே அந்த இடம் அதிரி புதிரியா தானே இருக்கும். அவர் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஆடின டான்சர் ஒரு பொண்ணு சூப்பரா ஆடுனுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பாராட்ட ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாம் மிரண்டுட்டாங்க, ஏன்னா இவர் இந்த மாதிரி சேட்டை பண்றாருன்னு. அப்புறம் உட்காந்துருந்தவர் சேரை திருப்பிட்டு உட்காந்தாருன்னா, நார்மலா வந்து எப்படி நேரா தானே உட்காருவாங்க, அவரால் கொஞ்ச நேரம் கூட நேரா உட்கார முடியல. திருப்பி உட்கார்றாரு, இந்த பக்கம் திரும்பி உட்கார்றாரு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாரு. ஸோ பாலப்பிரியா சிறப்பா பாடி எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்றாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன கச்சேரி பாடின அவங்கள கச்சேரி அந்த பாட்டை பாடின பாலப்பிரியா டெல்டா தமிழ் அணிக்கு அவங்க அனுப்பப்பட்டார்கள். விர்ஷா மற்றும் வெங்கடாச்சலம். விர்ஷா வந்து கோட் படத்திலே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. சூப்பர் சிங்கர் ஸ்டார், அவங்க பிளேபேக் சிங்கரு. அவங்க பாடினது வந்து 2 பேரும் சேர்ந்து, வெங்கடாச்சலம் சேர்ந்து பாடினது தொட்டு பேசும் சுல்தானா அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டை ரொம்ப ஈஸியா பாடுவாங்க விர்ஷாலாம். நல்லா பாட்டு பாடினது மட்டும் இல்லாமல் நல்லா டான்ஸும் ஆடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப சூப்பரா ஓவராலா பண்ணாங்க. இவரும் வெங்கடாச்சலமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அதுல என்ன விசேஷம்னா, வெங்கடாச்சலம் அவர் முறைப்படி இசை கத்துக்கிட்டவர் இல்ல, ஒரு சவுண்ட் சர்வீஸ்ல வேலை பார்த்திருக்காரு. அவர் சவுண்ட் சர்வீஸ்ல வேலை பார்க்கும் பொழுது அங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த பாட்டை கேட்டு கேள்வி ஞானத்தின் மூலமாக அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அதாவது முறைப்படி பயிற்சி இல்லாமலேயே அவர் வந்து நல்லா பாடுறாரு. ஒரு நல்ல ஸ்டார்ட் அவர் பாடினது. அவர் வந்து நம்ம மிஷ்கினுடைய டெல்டா தமிழ் டீமுக்கு அனுப்பப்பட்டார். சூப்பர் சிங்கர் சீசன் 8 டைட்டில் வின்னர் ஸ்ரீதர் சேனா. இவர் வந்து சூப்பர் சிங்கர் ஸ்டார் மற்றும் பிளேபேக் சிங்கர். இவர் வந்து அஸ்வினி அப்படிங்கிற பாடகியோட பாடினாரு. அவங்க பாடின பாட்டு என்னன்னா, முதற்கனவே மறுபடி ஏன் நுந்தாய், மஜ்னு படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வைரமுத்து அவர்கள் எழுதின பாட்டு. ரொம்ப பிரமாதமான ஒரு மெலடி. அதை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப பாராட்டினாரு மிஷ்கின். ஹாரிஸ் ஜெயராஜுடைய பெஸ்ட் ஆல்பங்கள்ல ஒரு ஆல்பம் வந்து காக்கா ஆல்பத்தை பாராட்டினாரு. அந்த மாதிரியான ஒரு ஆல்பம் கௌதம் தான் ரொம்ப டேஸ்ட் உள்ள மியூசிக் இது டைரக்டர், பாட்டெல்லாம் அப்படி வாங்குவாருனாரு. அப்புறம் இந்த அஸ்வினி அப்படிங்கிற இந்த பாடகி, இந்த கண்டஸ்டன்ட், அவங்களோட சிறப்பு என்னன்னா, அவங்களுக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி 1 வாரத்துல இந்த காம்படிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஃபேமிலியோட வந்திருக்காங்க. விஜய் டிவி கேட்கணுமா, 1 வருஷம் ஆனாலே அவங்க வந்து பெருசா கொண்டாடுவாங்க. எல்லாரையும் வர சொல்லி உட்கார வச்சு அந்த அவங்க ஃபேமிலியை வர வச்சு மொத்த கண்டஸ்டன்ட் ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வந்து 2 பேரையும் மாலை போட வச்சு
இவங்களுக்கு அந்தந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ற மாதிரி பண்ணி கொண்டாடி தள்ளிட்டாங்க. அஸ்வினியோட வாய்ஸ் சூப்பரா இருந்தது, அதுல நல்ல டெப்த் இருந்தது, பிரமாதமா பாடுறாங்க அஸ்வினி. சிறப்பா பாடின அஸ்வினி வந்து கொங்கு தமிழ், அதாவது நம்ம அனுராதா ஸ்ரீராம் டீமுக்கு அனுப்பப்பட்டார்கள். மானசி சூப்பர் சிங்கர் சீசன் 8 அதே ஸ்ரீதர் சேனா சீசன்ல ஃபைனலிஸ்டா வந்தவங்க. பிளஸ் இவங்க ஒரு பிளேபேக் சிங்கர், சூப்பர் சிங்கர் ஸ்டார் மற்றும் பிளேபேக் சிங்கர் மானசி. மானசியோட சேர்ந்து தான் இவர் அந்த பாட்டை பாடினாரு. குகப்பிரியன், இந்த குகப்பிரியனை பொறுத்தவரைய இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடினது வந்து அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே, இந்த பாட்டை தான் பாடினாங்க. இந்த பாட்டை பொறுத்தவரைய வாய்ஸ்ல வந்து நல்ல டெப்த் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் செம வாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அனுராதா ஸ்ரீராம் சொல்றாங்க. ஆர்கெஸ்ட்ரா அற்புதமா பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, மானசி ரொம்ப சின்சியரா பாடினாங்க, ரொம்ப சீரியஸா பாடினாங்க. பட் உனக்கு வந்து திறமை இருக்கு, ஆனா நீ வந்து கொஞ்சம் மிதப்பா பாடுன, நம்ம தான் சூப்பரா பாடுறோம் நீயா நினைச்சுக்கிட்டு மிதப்புல தெனாவட்டா பாடுன, அதுல சில இடங்கள்ல வந்து தப்பா போயிடுச்சு, நான் உன்னை வந்து அடிச்சு திருத்துறேன் பாரு, என் டீமுக்கு வந்தீங்கன்னா உன்னை அடிச்சு திருத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி டெல்டா தமிழுக்கு வந்துட்டாரு, போய் ஒரு அடி வச்சாரு, அடுத்த வாரத்துல இருந்து ஒழுங்கா பாடணும் அப்படின்னு சொல்லி. அதான் இந்த சூப்பர் சிங்கர் இந்த 20 சீசன்ல எந்த ஜட்ஜுமே ஒரு கண்டஸ்டன்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. முதல் தடவை நம்ம செல்லமா தான் அடிச்சாரு, இருந்தாலும் கொஞ்சம் அது ஓவரா தான் இருக்கு நம்ம மிஸ்கின் பண்ற சேட்டை. அவர் வந்து டெல்டா தமிழுக்கே போயிட்டாரு, அவரோட மிஸ்கின் டீமுக்கே போயிட்டாரு. பிரியா ஜெசன் 2 முறை சூப்பர் சிங்கர் சீனியர்ல கலந்துக்கிட்டாங்க. சூப்பர் சிங்கர் 5, அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் 7 நினைக்கிறேன். அதுல ஃபைனலிஸ்டா வந்தாங்க. சூப்பர் சிங்கர் 7ல 2லுமே ஃபைனலிஸ்ட் தான் நினைக்கிறேன். இவங்களும் நம்ம தர்ஷனா அப்படிங்கிற சிங்கர், தர்ஷனா செம்மையா பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து தூது வருமா தூது வருமா அந்த பாட்டு காக்கா காக்கா படத்துல இருந்து பண்ணாங்க. பிரமாதமா இருந்தது இவங்க பண்ணது. இது என்னன்னா, இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ரிசல்ட் யார் எந்த டீம்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் அங்க வந்து உங்களை பாக்குறேன்ட்டாரு தமன். இதுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, தமன் விசஸ் மிஷ்கின். இது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்க, நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க அவர்கிட்ட எந்த டீமுக்கு போறாங்கன்னு. போட்டியாளர் வந்து பின்னாடி தான் தெரியும், முன்னாடியே யாருக்கும் தெரியாது, ஜட்ஜஸுக்கெல்லாம் லைட் அமுக்கிறப்பெல்லாம் தெரியாது. அதுல வந்து சும்மா ஜாலியா சண்டை போட்டாங்க. அப்புறம் கடைசியில அவர் மிஷ்கினே சொல்லிட்டாரு, எனக்கு தெரியுங்க அது தமிழ் டீமுக்கு தான் போகும், சென்னை தமிழுக்கு தான், ஏன்னா மற்ற டீமுக்கு பிளேயர்ஸ் வந்துட்டாங்க, பாக்கி இருக்கிற டீம் அதுதான், அது தெரிஞ்சுதான் நான் சும்மா ஜாலியா சண்டை போட்டேன்ட்டாரு. அந்த பொண்ணு நல்லா பாடியிருக்காங்கன்னு சொல்லி பாராட்டினாரு. 4 பேருமே லைட்ஸ் ஆன் பண்ணாங்க தர்ஷனாக்கு. ஸோ அவங்க நம்ம சொன்னபடி சென்னை தமிழ் டீமுக்கு போயிருக்காங்க. கடைசி பர்ஃபார்மன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடுல. அடுத்த வாரமும் இன்னும் செலக்ஷன் இருக்கு, இன்னும் 9 பேரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல் நாள் 4 பேர், சனிக்கிழமை சண்டே 7 பேர், 20 கண்டஸ்டன்ட், டாப் 20 தானே சொல்லுவாங்க, இல்ல 1-2 கூட இருக்கலாம். அடுத்த வாரமும் இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டு தான், எல்லாருமே அவங்க இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ் தான் பாடுறாங்க, எலிமினேஷன்லாம் இருக்காது. இப்போ வந்து எப்படின்னா, சிரிஷா இவங்க சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட், சூப்பர் சிங்கர் 7 8லயோ ஃபைனலிஸ்ட் 8ன்னு நினைக்கிறேன். ஃபர்ஹான் நவாஸ்ங்கிற பாடகர் வந்தாரு, காற்றின் மொழி அந்த பாட்டு பாடினாரு, மொழி படத்துல இருந்து. அது ரொம்ப கடினமான பாடல், இவருக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் நல்லா பாடினாரு. இவருக்கு தான் நான் அதிகமான மார்க் போட்டேன் மிஷ்கின் எடுத்து காமிச்சாரு. இதுவரையே பாடினவங்களே உங்களுக்கு தான் கூட மார்க் போட்டிருக்கேன், பிரமாதமா பாடுறீங்க அப்படின்னாரு. உங்க வாய்ஸ் யூனிக்கா இருக்குன்னு பாராட்டினாரு. அவர் வந்து நம்ம உன்னிகிருஷ்ணனுடைய எங்கும் தமிழ் அந்த அணிக்கு அவர் அனுப்பப்பட்டார். பாக்கி உள்ளதை நம்ம அடுத்த வாரம் ப்ரொமோலேருந்து கண்டினியூஸா ரிவ்யூ பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம வீடியோக்காக காத்திருங்கள்.